தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி குருபரப்பள்ளி அருகே அடுத்தடுத்து 8 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? நிச்சயமாக பல. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதியதில் சம்பவ இடத்திலே 4 பேர் பலியாகி உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அரசு பேருந்து, அதன் பின்னால் வந்த ஒரு ஈச்சர் வாகனம், அதன் பின்னால் அடுத்தடுத்து 2 கார் மற்றும் ஒரு லாரி, அடுத்தடுத்து 7 வாகனங்களுக்கு மேல் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 2 சக்கர வாகனத்தில் வந்த கணவன், மனைவி மற்றும் ஒரு மகன் ஆகிய 3 பேர் வந்துள்ளனர். அதில் தந்தை மற்றும் மகன் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். அதே போல் லாரி ஓட்டுநர் ஒருவரும் பலியாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறை வாகனத்தில் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் அங்கிருந்தவர்களை மீட்டு படுகாயம் அடைந்தவர் அனைவருமே கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்தினால் அரை மணி நேரத்துக்கும் மேற்பட்ட வாகன போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருடமாகவே கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வாரத்திற்கு ஒரு முறை இது போன்ற விபத்து ஏற்பட்டு வருகிறது. தற்சமயம் 4 பேர் பலியாகி உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ்குமார்.